நீங்கள் வச்சிருக்கிற காருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்தால் நல்லமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி எடுத்தால் நல்லமான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. சிலாக்கள் நினைச்சிட்டீங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியால் எந்த விதமான கவரேஜுமே கிடைக்க போகிறன்னு சொல்லி நினச்சிட்றீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் இன்சூரன்ஸ்னா என்ன, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா என்ன, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லேயும் இன்னொரு கேட்டகரி இன்சூரன்ஸ் இருக்குது, அதோட விஷயம் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபியூச்சரில் கார் வாங்குறதுக்கு பிளான்ல இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் இன்சூரன்ஸோட கவரேஜை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஓகே, முதலாவது டைப் என்னன்னு சொன்னால் கவரேஜ் ஃபார் யூ, உங்களுக்கு என்னென்ன கவரேஜ் கிடைக்குங்கிறது. இது என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் உண்டு நடந்துட்டு, அது உங்களோட மிஸ்டேக்கில் நடக்கலாம், தேர்ட் பார்ட்டியோட மிஸ்டேக்கில் நடக்கலாம். நடந்தால் உங்களுக்குரிய மெடிக்கல், உங்களுக்குரிய ரீஹபிலிட்டேஷனை இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க, நோ மேட்டர் வாட். அதாவது நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்குரிய மெடிக்கல் ப்ளஸ் ரீஹபிலிட்டேஷனை அவங்க உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கவரேஜ் ஃபார் அதர்ஸ், அதாவது தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கப்படுற கவரேஜ். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னால், நீங்கள் உங்களோட வாகனத்தை ஓடிட்டு போய் ஒரு ஆளுக்கு அடிச்சிட்டீங்க, அவருக்கு உரிய மெடிக்கல், அவருக்கு கால் உடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போய் இன்னொரு ஆள்ற காரை போய் மோதிட்டீங்கன்னு சொன்னால் அவர காரை இணக்கிறதுக்குரிய அமௌண்ட். அப்படி இல்லைன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று, ஒரு வீடொண்டை போய் இடிச்சு வீடை உடைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய காஸ்ட் எல்லாத்தையுமே உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் கவரேஜ் எடுத்திருக்கணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி கவரேஜ் வச்சிருக்கணுமான்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மஸ்ட். அதாவது நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கவரேஜ் ஃபார் யூவும் கவரேஜ் ஃபார் தேர்ட் பார்ட்டியும் கட்டாயம் நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்போ ஃபுல் அண்ட் தேர்ட் பார்ட்டி கவரேஜுக்குரிய வித்தியாசம் என்ன? ஃபுல் கவரேஜிங்க கூட நாங்கள் கூடுதலாக பே பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டி கவரேஜிங்க கூட நாங்கள் குறைய பே பண்ணுறோம். அப்போ அதுக்குரிய வித்தியாசம் என்னென்னு கேட்பீங்கன்னு சொன்னால், ஃபுல் அண்ட் தேர்ட் பார்ட்டி கவரேஜ் எல்லாம் எதில் இன்வால்வ் ஆகும்னு சொன்னால் உங்களோட கார் இணைக்கிற விஷயத்துல தான் அதெல்லாம் வரும். அதாவது கவரேஜ் ஃபார் யோர் வெஹிக்கல். இப்போ நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்கள் போய் ஒரு இடத்த ஆக்சிடென்ட் பண்ணுறீங்க, அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்களோட ஃபால்ட் இருந்தாலும் சரி, இன்னொருத்தர ஃபால்ட் இருந்தாலும் சரி, உங்களோட கார் ஃபுல்லி கவர்டு. இன்னொருத்தர ஃபால்ட் இருந்துன்னு சொன்னால் அவரை இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட கார் அன்னைக்கு தருவாங்க. இதே இது உங்களோட ஃபால்ட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொன்னால் உங்களோட டிடக்டிபிளை கழிச்சிட்டு பேலன்ஸ் பேமெண்ட்டை உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலிஷன் அண்ட் கம்ப்ரஹென்சிவ் கவர்டு. கொலிஷன் என்று சொன்னால் ஆக்சிடென்ட்கள், கம்ப்ரஹென்சிவ் சொன்னால் தெஃப்ட், வெண்டலிசம், அது போன்ற விஷயங்கள் கவர்டு. இதில் இந்த ஃபுல் கவரேஜ் யார் கட்டாயம் போடணும்னு சொன்னால், உங்களோட கார் ஃபைனான்ஸுக்கு அடிக்கிங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் காரை லீஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட காரோட ப்ரைஸ் கடும் கூட, ஒரு $15,000 வாங்குனீங்க, $20,000 நீங்கள் கேஷாக வாங்கினாலும் சரி, பெரிய அளவில் நீங்கள் பேமெண்ட் கொடுத்து வாங்குறீங்க, அப்படி இல்லாட்டி ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் கம்பெனி இன்வால்வ் ஆகுதுன்னு சொன்னால் அவங்க கட்டாயம் ஃபுல் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுக்க சொல்லுவாங்க. ப்ளஸ் உங்களோட ஆக்சிடென்ட் ஆகி உங்களோட கார் ரைட் ஆஃப் ஆகிட்டு அப்படி இறக்குற காஸ்ட் கூட வரும், அந்தளவுக்கு பணம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஃபுல் கவரேஜ் எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி கவரேஜுங்கிறது ரெண்டாவது. தேர்ட் பார்ட்டி கவரேஜ் என்னன்னு சொன்னால், இதில் உங்களோட காருக்கு உரிய ரிப்பேர்ஸ் உங்களோட மிஸ்டேக்கில் ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொன்னால், அதாவது உங்களோட மிஸ்டேக்கில் நீங்கள் போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட காருக்குரிய ரிப்பேர் காஸ்ட்டுகள் மற்ற விஷயங்கள் எதுவுமே இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் லயபிலிட்டி, அடுத்தாக்களுக்குரிய மற்ற காரை அணை கொடுக்குற அறிக்கட்டும், மற்ற ப்ராப்பர்ட்டி அணை கொடுக்குற அறிக்கை, மற்ற ஆக்களுக்குரிய மெடிக்கல் அறிக்கை எல்லாத்தையுமே உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கொள்வாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி கவரேஜ் யார் போடுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் வச்சிருக்கிற கார் ஒரு 5,000 7,000க்கு உள்ளே இருக்குது, நாளைக்கு ஆக்சிடென்ட் பட்டாலும் உங்களோட ஓன் மணியை போட்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கொள்வீங்க. அது கார் ரைட் ஆஃப் ஆகினாலும் அந்த $5,000 உங்களுக்கு பெரிய பெரிய பொருட்டு இல்லை, நீங்கள் வேற ஒரு காரை நீங்கள் வாங்குவீங்க, ஒரு ஜங்க் கார் மாதிரிங்கிற அந்த மாதிரி சினாரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமானாக்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஏன்டா ஃபுல் இன்சூரன்ஸ் போடுறத விட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுவீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் குறையும். இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லையும் இன்னொரு ஒரு என்டோஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, அது என்னென்னு சொன்னால் OPCF 49 சொல்கிறது. இப்போ நார்மலாக தேர்ட் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மிஸ்டேக்கால் ஏதாவது நடந்தால் உங்களோட காருக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லை, உங்களோட காருக்கு எந்த விதமான பணமும் இன்சூரன்ஸ் கம்பெனி தரமாட்டாங்க. ஆனால் இன்னொரு ஆள்ற மிஸ்டேக்கில் உங்களோட காருக்கு ஏதாவது நடந்துக்குன்னு சொன்னால், இன்னொரு ஆள் வந்து போயிட்டாரு, அவரில் தான் 100% ஃபால்ட்டுன்னு சொன்னால் உங்களோட காரை இணைக்கிற மணியை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தந்துடுவாங்க. ஓகே, இதுதான் நார்மல் தேர்ட் பார்ட்டி. ஆனால் சிலாக்கள கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜங்க் கார்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு மொக்க கார் ஒன்று வாங்கியிருப்பாங்க. லைக் அவங்களோட காரை ஃபுல் வேர்த்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $1,000 $2,000 தான் இருக்கும். ஓகே, இப்படியான கார்களுக்கு இப்போ நீங்கள் டொரண்டோ GTA ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தேர்ட் பார்ட்டி ஒரு
$300 வருன்னு வைங்களேன் மந்த்லி. நீங்கள் 3 மாதம் 4 மாதம் ப்ரீமியம் கட்டினாலே உங்களோட கார் ப்ரைஸ் டோட்டல் வேர்த்தை விட கூட போயிடும். இப்போ சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் OPCF 49ங்கிற ஒரு என்டோஸ்மெண்ட்டை போடுவாங்க. இது என்னன்னு சொன்னால் உங்களோட மிஸ்டேக்கால் ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, இல்லாட்டி தேர்ட் பார்ட்டியோட மிஸ்டேக்கால் ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, உங்களோட காருக்குரிய எந்த விதமான பேமெண்ட்டும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் எனக்கு வேணான்னு சொல்கிறது தான் இந்த OPCF 49. இந்த OPCF 49 போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் உங்களுக்கு கிடைக்கிற இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை விட உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறையும். ஆனால் நல்லா ஞாபகம் கொள்ளுங்க, உங்களோட மிஸ்டேக் இல்லாமல் இன்னொருத்தர மிஸ்டேக்கில் உங்களோட காருக்கு என்ன நடந்தால் கூட உங்களோட காருக்கு எந்த விதமான பேமெண்ட்டுமே கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த OPCF 49 போகிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களோட கார் ஒரு $3000-$4000 பர்த் அடிக்குன்னு சொன்னால் இதை நான் போகிறத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எவனோ செஞ்ச மிஸ்டேக்குக்காக உங்களுக்கு பேமெண்ட் ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் நீங்கள் அதை உங்களோட பாக்கெட்டால் போட்டு ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கீங்க. அப்படி ரைட் ஆஃப்னா நீங்கள் புது கார் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ நார்மலாக அநேகமான நாட்கள் போடுறது அவங்களோட கார் ஒரு $5000-$6000 தான் இருக்குது. அவங்களால ரிப்பேர் அவங்களே சமாளித்து கொள்ள இயலும்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுவாங்க. அப்படி இல்லை அவங்களோட கார் விலை கூடின கார் அப்படி ஃபைனான்ஸ் லீஸில் இருக்குன்னு சொன்னால் ஃபுல் இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டாலும் சரி, தேர்ட் பார்ட்டி போட்டாலும் சரி, தேர்ட் பார்ட்டியோட சேர்த்து OPCF 49 இந்த என்டோஸ்மெண்ட் போட்டாலும் சரி, உங்களுக்கு உரிய மெடிக்கல் ரீஹபிலிட்டேஷனுங்கிற கவரேஜ் எல்லா இடத்தையும் இருக்குது. ப்ளஸ் தேர்ட் பார்ட்டிக்குரிய தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டியும் எல்லா கவரேஜ்லையும் இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் உங்களோட காருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் நல்லமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி நல்லமா, அப்படி இல்லாட்டி தேர்ட் பார்ட்டியோட இந்த என்டோஸ்மெண்ட் போடுறது நல்லமான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி கார் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் சரியான கவரேஜ் தான் வச்சிருக்கீங்களாங்கிறத நீங்களே உங்களோட பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் புது கார் ஒன்று வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ரினியூவல் இந்த மந்த்துக்குள்ளே, அப்படி இல்லைன்னு சொன்னால் நெக்ஸ்ட் மந்த் ஒரு 30 டேஸுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜ் மோர் தென் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலை 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பெட்டரான ரேட் ப்ரொவைட் பண்ணாங்கிறத நான் செக் பண்ணி சொல்லுவேன். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்குது, இல்லாட்டி என் பயோவில் இருக்குது, அப்படி இல்லாட்டி என்ன டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்டோ ரிப்ளே வரும். இது சம்மந்தமாக ஏதாவது கொஷின்ஸ் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் தட். பாய்.